ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அப்படியே திருப்பதி ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கும் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆல்ரெடி திருப்பதிக்கு 2-3 தடவை போயிட்டு வந்துட்டோம். ஆனால் காலஹஸ்திக்கு போகவே முடியல. சரி, இந்த வாட்டி வந்து டைம் கொஞ்சம் கிடைக்கும் போது காலஹஸ்திக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்ற பிளானில் தான் மார்னிங்கே கிளம்புனோம். போயிட்டு அங்கே சாமியெல்லாம் பார்த்துட்டோம். நாங்கள் பூஜைக்காக போகல, வெறும் நார்மலாக வந்து சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால தான் போனோம். போயிட்டு 1 ஹவர்லேயே வந்து சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னும் இங்கே பார்க்காத பிளேஸ் எதனா இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பதி ஜூ பார்க்கல. சரி, அதனால் ஜூக்கு போயிட்டு அங்கேயுமே பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அங்கேருந்து திருப்பதிக்கு தான் கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குக்கு உள்ளே போனோம். நாங்கள் ஜூ சுற்றி பார்க்கறதுக்காக. திருப்பதியிலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம இது திருப்பதி ரீச் ஆகிட்டோம். நம்ம திருப்பதி மலை மேலே போகிறது கிடையாது. கீழே வழியிலேயே போனோம்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது. இந்த ஹார்ச் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் வந்து திருப்பதியோட என்ட்ரன்ஸு. பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இது உள்ளே போனால் நம்மளுக்கு வந்து திருப்பதி ரீச் ஆகிடலாம். பட் அது உள்ளே போகக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல போனோம்னா வந்து நம்மளுக்கு ஜூ இருக்குது. எங்களுக்கு திருப்பதியில் போய் சாமி கும்பிட்ற பிளான் இல்லை. ஏன்னா நாங்கள் புக்கும் பண்ணல, எதுவும் பிளானும் போடாததுனால நாங்கள் ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு மட்டும்தான் வந்ததுனால நாங்கள் மேலே போகல. இப்படியே வந்து ஜூக்கு கிளம்பி வந்துட்டோம். நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. இதோட நேம் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் பார்க்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட்டுக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கே டிக்கெட் எடுக்கணும். 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கு, சைக்கிளு எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து பைக் தான் எடுத்துக்கிட்டோம். 1 ஹவருக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் கார்டையும் நம்ம அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து பைக் எடுத்துக்கிட்டு போயிடலாம். சுற்றி பார்த்துட்டு நம்ம அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த அட்வான்ஸ் பணத்துலேருந்து நம்மளுக்கு வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துடுது. நாங்கள் வந்து பைக் தான் எடுத்துக்கிட்டோம், எலக்ட்ரிக்கல் பைக்கு. அப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போய் நின்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்மளோட ஓன் வெஹிக்கல்லையும் உள்ளே போகலாம். அதுக்கு 750 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. குட்டீஸ் உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு. அங்கங்கே ஸ்நாக்ஸ் கடைங்களும் இருந்தது. குட்டீஸ் அங்கங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே போனோமா நம்ம வந்து ஜங்கிள் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் மட்டும் போய் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வேனில் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட வெஹிக்கல் அங்கே கொண்டு போகக்கூடாது. இது தனியாக என்ட்ரி ஃபீஸ் கட்டி அதில் நம்ம போயிட்டு சிங்கத்தெல்லாம் வந்து அது இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்துட்டு வரலாம். அது அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஒரு வேளை பைக்கோ சைக்கிளோ எடுத்துகிட்டு போயிருந்தா கூட அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவங்களோட வேனில் தான் நம்ம அங்கே போயிட்டு உள்ள சிங்கத்தை மட்டும் பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் அங்கங்கே ஸ்நாக்ஸ் உள்ளே போயிட்டே இருந்தது இவங்களுக்கு.
அவ்வளோதான் நாங்களும் வந்து ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அவங்க சொன்ன டைமுக்குள்ளேயே பைக் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அட்வான்ஸும் பே பண்ணுறத வந்து அந்த பைக்குக்கான சார்ஜஸை மட்டும் கழிச்சிட்டு மிச்சம் காசை நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நாங்களும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பைக்கை ரிட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அங்கேயே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து வெளியில் கிளம்புனோம். அவ்வளோதான், இதோட எங்கேயும் போகல. அதோடு நாங்கள் வந்து ரிட்டன் வந்து வேலூர் கிளம்பியாச்சு. அவ்வளோதான், நம்மளும் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.